நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த விஷயத்தை எடுத்தோம் சொன்னா சடத்துவ திருப்பம் காண்றது சம்பந்தமாக நான் உங்கள்கிட்ட காய்ச்சல் சடத்துவ திருப்பம் அதுல நேற்று கடைசியா பார்த்த விஷயத்த கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள். அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு நான் சொன்னேன் ஒரு வட்டத்தட்டு அதுல மையத்துல இருந்து இன்னொன்று தட்டொண்ட அகற்றினால் எஞ்சியத்துல என்ன என்று கேட்டேன். எஞ்சியத்துல என்னன்னு கேட்டேன். அப்ப ஆறுண்டா அகற்றினத்துக்கு பிறகு இவர திணிவியம் இவர ஆர் ஸ்மால் ஆறுண்டா ரெண்டு பேர் அச்சும் ஒரே அச்சு அரிக்க இல்லையா? ரெண்டு பேர் அச்சும் ஒரே அச்சு அரிக்கிறதால சோ சடத்து எஞ்சிய பகுதியில சடத்துவ திருப்பம் பெரிய சடத்துவ திருப்பத்தில இருந்து வட்டத்தட்டு இல்லையா எம்ஆர் வர்க்கத்திலிருந்து சின்னாள்ற வட்டத்தட்டு எம்ஆர் ஸ்கேட்ட கழிக்கலாம். இதுல பிரச்சனை இல்லை. எவ்வளத்தை நாங்க பிரச்சனை செல்றோம் செல்லக்குள்ள எவ்வளத்துட்டு நாங்க பிரச்சனை கலைக்க முடியும். இப்ப நறுக்கித்தானே இந்த வட்டத்தட்டுல இருந்து விடத்திட்டு ஒரு வட்டத்தட்டை நாங்க அகற்றினா அதே மாதிரி செய்யறாண்டு கேட்கக்குள்ள இங்க பெரியாள்ற வட்டத்தட்டு பிரச்சனை இல்லை. எந்த அச்சு பற்றி இந்த அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் தான் கேட்க சொன்னா பட் இவர் இந்த அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் தான் எம்ஆர் வர்க்கம். இந்த அச்சு பற்றி இவர் ஒரு தூரத்தில் இருக்காரு இல்லையா? இந்த அச்சுல இருந்து எப்பொழுதும் ஒரு வட்டத்தற்ற அரையம்மார் வர்க்கம் சொல்றது அவர மையத்துக்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் தான் அரையம்மார் வர்க்கம் வட்டத்தட்டை பொறுத்த வரைக்கும். ரைட். இப்ப அச்சு இஞ்ச கிடக்கு வட்டத்தட்டு இஞ்ச கிடக்கு அச்சு இஞ்ச கிடக்குண்டா இதுல இருந்து இவர சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா அரையம்மார் வர்க்கம் சொல்லலாமான்னு கேட்டா இல்ல பிள்ளை சொல்லல. அரையம்மார் வர்க்கம் சொல்லல. ஏன்னா அச்சு வேறு. அரையம்மார் வர்க்கம் எப்ப வட்டத்தட்ட சடத்துவ திருப்பம் அரையம்மார் வர்க்கம் சொல்றேன். அதுல மையத்திற்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றி தான் அரையம்மார் வர்க்கம். இங்க அச்சு இப்ப இப்படி கிடக்க இதுல சடத்துவ திருப்பம் இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்க போறாரு. இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா பெரிய தற்ற ஓகே அதுல மையத்துக்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் ஓகே. இங்க விடத்துட்டு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா தள்ளி கிடக்காருன்னு சொன்னா தள்ளி கிடந்தா இவர சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா எங்களுக்கு தெரியா. ஏன் நான் சொல்லி தந்துட்டேன். அவர் தராத வரைக்கும் எக்ஸாம்பிள்ல அவர் தராத வரைக்கும் இப்ப வட்டத்தட்டு இஞ்சரிக்கக்குள்ள இவ்விடத்திட்ட இவர் கிடந்தாருன்னு சொன்னா இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா ஒரு விஷயத்தை எடுக்கலாம். இந்த ஆற விட இவர் ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட அந்த செங்குத்து தூரம் எல் பெரிசாக இருந்துச்சுண்டா எம்ஆர் ஸ்கேட்டின் பிரகாரம் எம்எல் ஸ்கேட் என்று சொல்லலாம். இவர் திணிவை இவர் ஒரு புள்ளி திணிவாக கருதி சொல்லலாம். அதுக்கு கண்டிஷன் ஆற விட எல் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பெரிய தூரம் அரிக்கணும். கொஞ்சம் நல்ல பெரிய தூரம் அரிக்கணும். பெரிய தூரமாக இருந்தால்தான் எம்எல் ஸ்கேட் என்று சொல்லலாம். ஏண்டா இங்க இருக்கிற தூரம் வேற தூரத்துல இருக்கும். எம்எல் ஸ்கேட் என்று சும்மா நல்ல சின்ன தூரமா இருக்கக்குள்ள செல்லையலாம். ஏனென்றா இந்த துணி விடத்தரிக்கிற புள்ளி துணி ஒரு தூரத்துல இருக்கும், விடத்தரிக்கிறது வேற ஒரு தூரத்துல இருக்கும், விடத்தது வேற தூரத்துல இருக்கிறதால எம்எல் ஸ்கேட் என்று சொல்லலாம். பொமனா சொல்லலாம். நல்ல பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆரைய புறக்கணிக்கிற அளவுக்கு இந்த தூரம் பெரிதா இருந்தால் எம்எல் ஸ்கேட் என்று சொல்லலாம். புள்ளி திணிவாக கருதலாம். சோ நீங்க இப்படியான இதுக்கு இந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணிடலாம். இதுல இவர சடத்துவ திருப்பம் அரையம்மார் வர்க்கம் தான். பட் இவர சடத்துவ திருப்பம் அரையம்மார் வர்க்கம் இல்லை. ஏனென்றா அச்சு வேற. அப்ப இப்படியான சடத்துவ திருப்பத்தை உங்கள்கிட்ட கேட்டாருண்டா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம். இவர சடத்துவ திருப்பத்தை காணுங்கன்னு சொல்ல மாட்டார். பட் மொத்த சடத்துவ திருப்பத்திலிருந்து இந்த துண்டு அகற்றப்பட்டால் பெருசரிக்குமா சடத்துவ திருப்பம் சின்னதரிக்குமான்னு மட்டும் நான் கேட்கலாம். ரைட். ஓகே. சோ நீங்க இவர சடத்துவ திருப்பத்தை காண்றதுக்கு அரையம்மார் வர்க்கத்தை கழிக்க கூடாது பிள்ளை. ஏனென்றா இவர் அச்சு வர்ற இவர் அச்சு வர்ற இங்க சரி. காரணம் என்னன்னு கேட்டா ரெண்டு பேரும் ஒரே அச்சு. அப்ப தள்ளி கிடந்தா அரையம்மார் இவர சடத்துவ பெரிய சடத்துவ திருப்பத்துல இருந்து இவர சடத்துவ திருப்பம் தெரிஞ்சாதான் கழிக்கலாம். தெரியாதுங்கிறதுக்காண்டி அரையம்மார் ஸ்கேட் போட வேணாம். ஏனென்றா அச்சு வர்ற இந்த அச்சு பற்றி வர சடத்துவ திருப்பம் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றா மையத்திற்கூடாக செல்கின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் மட்டும்தான் அரையம்மார் வர்க்கம் வட்டத்தட்டுற. ஓகேவா? ரைட். நேத்து நாங்க என்ன செஞ்சோம் சொல்ல சில ஒழுங்கான உருவங்கள்ற
சடத்துவ திருப்பம் சம்பந்தமாக கொஞ்சம் காய்ச்சோம் இல்லையா, சில ஒழுங்கான உருவங்கள் சடத்துவ திருப்பம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சடத்துவ திருப்பங்களை நான் எடுத்தேன். என்னென்ன சடத்துவ திருப்பம் எடுத்தோம்? திண்மம், வட்ட வளையம், வட்டத்தட்டு எடுத்தோம். அதே நேரத்துல திண்மக்கோளம், உருளை, பொல்லுருளை, திண்ம உருளை, பொல்லுருளை சம்பந்தமாக எடுத்தோம். அதே நேரத்துல பொற்கோளம், திண்மக்கோளம் சம்பந்தமாக கதைச்சோம். ஒரு திண்மக்கோளத்துல சடத்துவ திருப்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம் 2 திண்மக்கோளத்துல 2 MR ஸ்கேட்டும், ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அடுத்த பொருள் கோல். 4வது 5வது பொருள். எஸ், அடுத்த பொருள் கோல் ஒன்றை பத்தி கதைக்க போறோம். கோலை பத்தி நாம கதைக்க போறோம். ஒரு கோல் ஒன்ற சடத்துவ திருப்பத்தை எப்படி பார்க்கிறோம் நாம? ஒரு கோல் ஒன்ற சடத்துவ திருப்பத்தை பத்தி பார்க்க போறோம். என் கோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னால் கூட எங்களோட சிலபஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இல்லை, இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது எம் திணிவும் எல் நீளமும் உடைய ஒரு முழு கோல். இதுல மொத்த திணிவு என்ன வரைக்க போதும், எம் திணிவும் எல் நீளமும் உடைய ஒரு கோலை பத்தி தான் நாங்க கதைக்க போறோம் சடத்துவ திருப்பத்துக்கு. ஓகே, அடுத்தது கோல்ற சடத்துவ திருப்பம் பார்ப்போம். அப்ப எம் திணிவும் எல் நீளமுடைய ஒரு கோலண்டை நீங்க எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், அதுல முதலாவது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த எம் திணிவும் எல் நீளமுடைய அந்த ஒரு கோல்ற மெல்லிய கோல் ஒன்ற சரியாக புவியீர்ப்பு மையத்தினூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பத்தை பற்றியும், அதே நேரத்துல அந்த கோல் ஒன்ற ஒரு முனை கூடாக செல்லுகின்ற சடத்துவ திருப்பம் பற்றியும் நாம கதைக்க வேண்டி வரும். எக்ஸாம்ல 2ம் கேட்பார், தருவார் எல்லாம். இதுதான் சமன்பாடு தெருவார், அடுத்து நாம கொப்பில கணக்கு செய்யறதுக்கு எடுத்துக்கொள்வோம். அப்ப மையத்துக்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம், இப்படி இந்த கோலை நாங்க சுத்தினம் செல்லாப்பிள்ளையே, இதுல சடத்துவ திருப்பம் 1/12 ml ஸ்கேட் எல் ஸ்கேட். எம்ங்கிறது கோல்ற திணிவு, மொத்த திணிவு. எல்லுங்கிறது கோல்ற மொத்த நீளம். அப்ப அதுல மையத்தினூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 1/12. ஏதாவது ஒரு முனையினூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 1/3 ml ஸ்கேட். நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன். எப்பொழுதும் மையத்தினூடாக பாருங்க, இங்க இருக்கிற திணிவு பரம்பலை விட இங்க இருக்கிற திணிவு பரம்பல் கூட இருக்கிறதால இந்த விளிம்பு பற்றிய சடத்துவ திருப்பம் பெரிசரிக்கும். பாருங்க, 1/3 பெரிசி 1/12 விட. சோ இது இந்த 2 விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கணக்கு செய்யலுக்கு, நம்ம கொப்பில கேள்விகள் செய்ய போறதுக்கு.
ரைட். அப்போ கோலம்ன்ற சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா, ஒன்றிங்கில் 12 ml². ஒரு முனை பற்றி மையம் பற்றி ஒரு முனை பற்றி ஒன்றிங்கில் 3 ml². கோலம்ன்ற சடத்துவ திருப்பம். ரைட்டுங்களா? ஓகே. இவ்வளவு நம்மளே சடத்துவ திருப்பத்துல விளக்கம். இது தவிர்ந்து அச்சுக்கள் வேற ஒரு இடத்துல இருக்குமாக இருந்தால், நான் தந்த இந்த அச்சுக்கள் இல்லாம வேறொரு இடத்துல அச்சுக்கள் இருக்குமாக இருந்தால், அந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா, அதை புள்ளித்திணிவுகளாக மாத்தி சடத்துவ திருப்பம் காண்றது. வேற வழி இல்லை. இப்ப நான் உங்களுக்கு சென்னன் எப்படின்னா, ஒரு கோல் ஒன்று தாரார், ஒரு கோலம் ஒன்று தாரார். இந்த கோலம் இந்த அச்சு பற்றி அதுல விட்டத்திற்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றி திண்ம கோலம் எடுக்கன் I/2/5 mr² என்று சொன்னா, இப்ப இங்க இருக்கிற ஒரு அச்சு பற்றி கோலத்துல சடத்துவ திருப்பம் 2/5 mr² என்று எடுக்கிறேன் கேட்டா இல்ல பிள்ளைகள். இந்த அச்சு பற்றி அதுல விட்டத்திற்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் தான் 2/5 mr². அதுல கூட இந்த ஆர் சின்ன பொருளாக இருந்தால், சிறிய கோலங்கள் சிறிய கோலங்கள் சேர்ந்தா R0 அன்னளவாக, சிறிய கோலங்கள் R0 நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அந்த R0 அப்ப இப்ப ஒரு சிறிய கோலமாக இருக்குதுன்னு இது சிறிய கோலம் செல்லக்குள்ள இப்ப இதுக்குள்ள போற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா 0. இதுக்குள்ள போற அச்சு, இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன? 0. ஏன்? R0 இருக்கக்குள்ள சிறிய கோலங்கள் அதே அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 0. வெளியால இருக்கிற ஒரு அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா, அதுல எம்ல இருந்து R1 தூரத்தில் இருக்கிற தலைவர் சடத்துவ திருப்பம் இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன வரைக்க போகுது? அது ஒரு புள்ளி திணிவாக கருதப்பட்ட mr1². விட்டத்தினூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய திருப்பம் 0 எடுக்கிறது. சிறு கோலங்கள் தந்த R0. அப்ப விட்டத்துக்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா இருக்காது. வேறொரு அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா mr². இங்க கூட அச்சு வெளியால கிடந்துச்சுன்னா பிள்ளைகள், இவரோட ஆரையோட ஒப்புடக்குள்ள இந்த தூரம் சங்குத்து தூரம் பெரிதாக இருந்துச்சு சொன்னா, இப்ப இந்த இதோட தூரத்துல இருக்கிறதால இவர் ஒரு புள்ளி திரிவா நீங்க கருதலாமா? கருது இல்ல. உங்களுக்கு நல்ல விளங்குது பிள்ளைகள். இப்ப சூரியன் பூமியை போல 3000 மடங்கு இதே பெருசு இல்லையா? மிச்சம் பெருசு, பூமியை விட பெருசு. பட் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் மிகப்பெரிய தூரமா இருக்கிறதால எங்களுக்கு சூரியன் சின்ன ஒரு பந்து மாதிரி தெரியுதா இல்லையா? அப்ப தூரம் கூடும் போது அந்த தரப்பட்ட பொருள் புள்ளி திணிவாக கருதப்படும். வழங்கிட்ட தூரம் கூட 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 அந்த பொருள் எங்களுக்கு புள்ளி திணிவாகத்தான் கருதப்படுமே ஒளி அதுல சேப்பாக கருதப்படாது. அப்ப பூமியில அச்சு பற்றி, உதாரணத்துக்கு பூமியில அச்சு பற்றி சூரியன் சடத்துவ திருப்பத்தை பார்க்க போனோம்னா, எங்களுக்கு பூமியில மிகப்பெரிய ஒரு தூரத்துல சூரியன் எங்களுக்கு இருக்கிறதால பூமியில இருந்து பார்க்கிற எங்களுக்கு உண்மையிலேயே அந்த சூரியன் ஒரு புள்ளி திணிவா இல்லையா? நிலம் ஒரு புள்ளி திணிவா தெரியுதா? சாதாரண பந்து மாதிரி தெரியுதா இல்லையா? ரைட். மிகப்பெரிய தூரத்துல இருக்கும் போது திணிவுகள் புள்ளி திணிவு அச்சிலிருந்து நம்ம கருதுற அச்சிலிருந்து திணிவுகள் தள்ளி கிடக்கக்குள்ள அது புள்ளி திணிவுகளாக கருதப்படும். ஒரு கோலம் கொண்டு ஒரு திணிவுல இருந்து தரப்பட்ட அச்சிலிருந்து தள்ளி கிடக்கும் சொன்னா எங்களுக்கு அது ஒரு புள்ளி திணிவு, அந்த அச்சிலுக்கு அது புள்ளி திணிவாகத்தான் கருதப்படும். இப்ப சொல்லுங்க, இந்த கோலம் கண்ட விட்டத்துக்கூடாக செல்கின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 2/5 mr² இருந்தாலும் இந்த ஆரோட ஒப்புடக்குள்ள, இது ஆரையோட ஒப்புடக்குள்ள நல்லா தள்ளி கிடக்கு, நல்ல தூரத்துல கிடக்குதுண்டா, இந்த அச்சுக்கு இது ஒரு கோலமாக தெரியுமா? புள்ளி திணிவாக தெரியுமா? இந்த ஆர் பெரிதாக எல்லை விட இந்த ஆரை விட இந்த எல் நல்ல பெரிசாக இருக்குது என்று சொன்னா இந்த அச்சுக்கு இந்த பொருள் கோலமாக தெரியுமா? புள்ளி திணிவாக தெரியுமா? நல்ல தூரத்துல கிடக்கிற ஒரு கோலம் எப்படி தெரியும்? புள்ளி திணிவாகத்தான் தெரியும். சோ சொல்லுங்க, இந்த கண்டிஷன்ல இந்த அச்சு பற்றி இந்த கோலத்துல சடத்துவ திருப்பம் என்ன பிள்ளைங்க? கோலம் சொல்லி தந்திருக்காரு கோப்பில. கோலம் அந்த 2/5 mr² பாக்குறியா? இல்ல. எந்த அச்சுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்ப இந்த அச்சு பற்றி இந்த கோலத்துல சடத்துவ திருப்பம் என்னவாக இருக்க போகுது? நல்லா தள்ளி கிடக்கிறதால ஐ சமன் அது ஒரு புள்ளி திணிவாக கருதப்படும். எம்எல் ஸ்கேட் இல்லையா? எம்ஆர் ஸ்கேட்டுக்கு பதிலாக எம்எல் ஸ்கேட் போட்டிருக்கணும் இல்லையா? அப்ப கோலம்டா 2 எடுத்துட்டுப்படா எந்த அச்சு பற்றி. அப்ப அது எல்லாம் பொதுவாக தரப்படும். பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் நீங்க செய்யும் போது இதுல சிக்கல்கள் உங்களுக்கு வழங்கும். சடத்துவ திருப்பத்தில் சிக்கல்கள் உங்களுக்கு வழங்கும். சடத்துவ திருப்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்ய போற ஒவ்வொரு விளக்கங்களையும் நாங்க மேலும் என்னென்ன கேள்விகள் செஞ்சுட்டு போகக்குள்ள பார்த்துட்டே இருப்போம். நிறைய கேள்விகளுக்குள்ள ஃபுல்லா சடத்துவ திருப்பம் தான் பெறப்போகுது. ஸோ உதாரணத்துக்கு பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைங்க. நான் சொல்ற கேள்விகளை கொஞ்சம் பாருங்க. இல்ல பாஸ் பேப்பர் எடுங்க. உங்களுக்கு தரப்பட்ட பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா நீங்க செய்ய போற கேள்விகள் 2வது கேள்வி செய்யணும், 5வது கேள்வி செய்யணும். 2ம் படிப்பிச்சுட்டேன். மார்க் பண்ணுங்க. 2வது 5வது. இப்ப 13வது கேள்வி எடுங்க பிள்ளை. 13வது கேள்வி எடுங்க. கேள்வி எடுங்க. ஒரு மெல்லிய சீர்கம்பியிலிருந்து செய்யப்பட்ட திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய வளையம் ஒன்றின் புள்ளி ஒன்றினூடாக வளையத்தின் தளத்திற்கு செங்குத்தான ஒரு அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 2 கேட்டான். என்னண்டா ஒரு வளையம் ஒன்று சாரார், அந்த வளையத்துல இந்த புள்ளிக்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 2 கேட்டு அவரு சொல்றாரு. எங்களுக்கு தெரியா, நான் சொல்லி தந்துட்டேன். வளையம் செல்ல அதுல மையத்துக்கூடாக அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் வேண்டா எம்ஆர்எஸ் கேட்டுன்னு சொல்லலாம். அச்சு மாறினா எங்களுக்கு செல்ல எங்களுக்கு தெரியா, நாங்க படிக்கல, நாங்க தொகையீடு எங்களுக்கு தெரியா. எங்கட லெவல் பயோபயன்ஸ் படிக்கக்குள்ள நாங்க பிசிக்ஸுக்கு தொகையீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, வகையீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால தொகைட்டு தான் காண்றதால எங்களுக்கு தெரியா. அதனால அவர் சொல்றாரு. அவர் சொல்லாம ஐன்னு சொல்லி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அந்த ஏ பற்றி அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் ஐஏ அவரே சொல்றாரு 2 கேட்டான். அவர் சொல்றாரு. இப்ப என்ன செய்யறாருந்தா கம்பியை வெட்டுறாரு. சித்தியா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வளையம் ஒரு 2 காணப்படுகின்றவாறு எஸ் வடிவத்திற்கு வளைக்கப்படும் போது அதே அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் இப்ப என்னன்னு கேட்காரு. என்ன இருக்கு இப்ப இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன? இவ்விடத்திட்ட வெட்டிட்டு போட்டு அது அப்படியோ வளைச்சு இங்கால வைக்காரு. அந்த வளையத்தை அது அப்படியோ மெருகுது இங்கால வச்சு போட்டு இந்த துண்டு மேலுக்கு இருக்கிற துண்டு அப்படியோ இருக்க விடத்தை வெட்டி அதை எஸ் வடிவத்துக்கு வளைக்காரு இல்லையா? சோ இவர் இப்படி வளைக்காரு, படத்தை வளைக்காரு. அதே புள்ளி பற்றிய சடத்துவ திருப்பம் இப்ப என்னன்னு கேட்டா எங்களால 2 விஷயத்தை தான் சொல்ல இயலும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் எக்ஸாம்பிள்ல. சடத்துவ திருப்பத்துல பெருமானத்தை எங்களால காண இயலாது. ஒப்பிடலாம். இப்ப நேரத்தோட இருந்ததை விட இப்ப இருக்கிற சடத்துவ திருப்பம் பெருசரிக்குமா சிறுசரிக்குமா சமனரிக்குமாங்கிறத எங்களால ஒப்பிட இயலுமே ஒழிய இன்ன பெருமானம் தான்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே. இப்ப நான் ஒப்பிட போறேன். இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் எப்படி இருக்கும் என்று கேட்டா அவர் இதை தந்து போட்டு இதை கேட்டதால இவடத்திட்டையும் விடத்திட்டையும் எது வித்தியாசப்படுவதோ அதாலதான் சடத்துவ திருப்பம் வித்தியாசப்படும். வேறொன்றும் இல்லையே. ஓகேவா? விளங்கிட்டு இப்ப 2 வடிவத்திலையும் நான் ஒப்பிட்டு சொன்னா 2 பேருக்கும் கொமன் அறிக்கிறதால சடத்துவ திருப்பம் மாற போறேன். 2 பேர்ல இருந்தும் எவ்வளத்தை வித்தியாசப்படுவதோ அதாலதான் சடத்துவ திருப்பம் மாறப்போகுது. 2 பேருக்கும் இந்த மேல் பகுதி அதே மாதிரி இருக்கு. அதே ஏயில இருந்து மேல் பகுதியில எந்த மாற்றமும் செய்யல பாருங்க. இருக்கு கீழ்ப்பகுதி இந்த இவருக்கு இங்கல பக்கம் கிடக்கு, அவருக்கு அங்கல பக்கம் கிடக்கு. அவ்வளவுதான் திசை மாறிக்கு. அப்ப சடத்துவ திருப்பம் மாறுமா இப்படி வாரத்தால் என்று கேட்டா சடத்துவ திருப்பம் எப்படி கண்டிருப்பாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம், சடத்துவ திருப்பம் காணணும்னா நிறைய புள்ளி திணிவுகளை கருதணும். ரைட்? எங்களுக்கு
எல்லாம் ஒரே தூரத்துல இருந்தா ரெண்டு நமக்கு சமச்சீராக விரும்பி நாம நினைச்ச செங்குத்து தூரத்தை கருதலாம்னு சொன்னது. எல்லாம் ஒரே தூரத்துல இருந்தா. வித்தியாசமான தூரத்துல இருந்தா நிறைய புள்ளி திணிவுகளை கருதி அதை ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னது. ஓகே, அப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலுக்கு இந்த படத்திலையும் அந்த துண்டு மேலுக்கு தான் கிடக்கு, விடத்திட்ட கிடக்கிறதால இந்த துண்டு தான் மாறி இருக்கிறதால அப்ப நேரத்தோட இது எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கின்ற ஒப்பிட்டு செல்லுவோமா? திணிவு பரம்பல் கூடி இருந்தா சடத்துவ திருப்பம் கூட. இப்ப இவரை நிறைய புள்ளி திணிவுகளாக நான் மாத்த போறேன். யார? இவரை நிறைய புள்ளி திணிவுகளாக மாத்த போறேன். பாருங்க, உதாரணத்துக்கு நான் நிறைய புள்ளி திணிவுகளாக மாத்தி எடுக்க போறேன். ஓகே பிளேயர், இவரை நிறைய புள்ளி திணிவையும் கருதுறேன். அதே புள்ளி திணிவை நான் அதே இடத்துல அந்த புள்ளி திணிவை நான் வைக்கிறேன். அதே புள்ளி திணிவை தான் ஒப்புடக்குள்ள ரெண்டு திணிவுகளை பொசிஷனை மாற்றப்படாது. அதே புள்ளி திணிப்பு படத்தை மடிச்சுட்டு அந்த புள்ளி திணிவு எங்க வரும்? இங்க வரப்போகுது. ரைட், இந்த புள்ளி திணிவு எங்க வரப்போகுது? இப்படி அதே புள்ளி திணிவை நான் இங்க வச்சு போட்டு ஒப்பிட போறேன். வடத்தை இருக்கக்குள்ள இதுல செங்குத்து தூரம் R1 இருந்தா, வடத்தை இருக்கிற இதுல செங்குத்து தூரம் எடுத்தா, இப்ப இங்கல பக்கம் இருக்கக்குள்ள இருந்த அதுல செங்குத்து தூரமும் இங்கல பக்கம் அந்த புள்ளி திணிவு மாறும்போது செங்குத்து தூரமும் மாறி இருக்குமா என்று பார்த்தா மாறி இருக்காது. திசை மாறி இருக்கு. இங்கல பக்கம் இருந்த திணிவு அங்கல பக்கம் போயிருக்கு. தூரம் மாறி இருக்கா? இல்ல. வடத்திருந்து இதுல புள்ளி திணிவோட தூரத்தை எடுக்க இந்த தூரம் அதே தூரம் தானே அங்கல பக்கம் இருந்த அதே தூரத்துல கிடக்க போகுது. இதுல இருந்து இது இங்கல பக்கம் போல தூரத்துல இருந்தா இங்கல பக்கமும் அதே தூரத்துல இருக்க போகுது. சோ திணிவிட பரம்பல் கூட மாறல. திணிவிட பரம்பல் அப்படி நீங்க மடிச்சு அங்கல பக்கம் வைக்கிறதால இதெல்லாம் என்ன தூரத்துல ஆரம்பத்துல இருந்துச்சோ அப்படியே மடிச்சு வைக்கும் போது அதே தூரத்துல தான பிள்ளைகள் அங்களை விரிக்கி திணிவு மாறுமையா, தூரம் மாறுமையா, அதே அச்சு பற்றி தலை. திசை மாறுற தலைங்களுக்கு பிரச்சனை இல்லையே. R² தலை. அப்ப மைனஸ் சொன்னால் ஒரு பக்கம் பார திசை பிளஸ் எடுத்து அடுத்த பக்கம் பார திசை மைனஸ் எடுத்தீங்கன்னா மைனஸ் வர்க்கம் பிளஸ் மாறுது. அப்ப இதுல நீங்க ஒப்பிடுறது இதுதான். நீங்க சில புள்ளி திணிவுகளை கருதும் போது ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒன்று செஞ்சா அந்த அதே அச்சில இருந்து அந்த புள்ளி திணிவுகள் தூரம் நேரத்தோட இருந்ததை விட இப்ப மாறி இருக்கான்னு கேட்டா மாறல. இந்த புள்ளி திணிவு இங்க என்ன தூரத்துல இருந்துச்சோ அதே தூரத்துல அங்க அலறிக்கு. இப்ப இந்த புள்ளி திணிவு இந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல இருந்துச்சோ அதே தூரத்துல அங்க அலறிக்கு. இப்ப விடத்திருக்கிற புள்ளி திணிவை நாங்க எடுக்கும் போது அது நேரத்தோட என்ன தூரத்துல இருந்துச்சோ அதே தூரத்துல இப்பயும் இருக்கி. அதே வளையம் தானே. சடத்துவ திருப்பம் மாறுமா பிள்ளைகள்? மாறாது. இப்ப இந்த கேள்வியை இப்படி கேட்டிருந்தாருந்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்படி வளர்ச்சத்துக்கு பிறகு இப்ப இந்த அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் என்னென்று கேட்டிருந்தாருண்டா இப்ப இவ்வளவு தூரம் நேரத்தோட இந்த பகுதி வேற. இப்ப இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னென்று கேட்டா இப்ப சும்மாவே செல்லலாம். இந்த அச்சிலிருந்து திணிவு பரம்பல் கூடி கிடக்கு இல்லையா? மடிச்சவரு இதை இங்கல மடிச்சிருந்தாருண்டா இப்படி சொல்லு. இங்க வெட்டி விடத்தை அப்படியோ வச்சு போட்டு இங்கல மடிச்சிருந்தாருண்டா அந்த திணிவுகள் எல்லாம் இப்படி வடத்தை வெட்டி இப்படி மடிச்சிருந்தாருண்டா விடத்தடிக்கிற திணிவு இன்னும் வந்து கிடக்கும். விடத்தடிக்கிற திணிவு இன்னும் வந்திருக்கும். நேரத்தோட இருந்த தூரத்தை விட இப்ப அச்சில இருந்து தூரம் கூடிருக்கி ஒவ்வொன்ற திணிவிடையும். சோ சடத்துவ திருப்பம் கூடும் சொல்லலாம். நாங்க மடிக்கிற முறை முக்கியம். இப்படி வெட்டி இங்கல மடிச்சது இது, இப்படி வெட்டி இங்கல மடிச்சது இது. அப்ப நீங்க கருதும் போது ஒவ்வொரு திணிவா கருதும் போது வடத்தை இருந்த திணிவு இப்ப வடத்தை போயிருக்கு. ரைட். அப்ப இவடத்தை இருந்த திணிவு இது, வடத்தை இருந்த திணிவு வடத்தை வந்திருக்கு. எல்லா திணிவும் தூரம் கூடி இருக்கிறதால சடத்துவ திருப்பம் கூடும். இந்த அச்சு பற்றி இப்படி மடிச்சிருந்தா பட் இப்படி வட்டி இங்கல மடிச்சதால அதே தூரத்துலதான் எல்லா திணிவும் இருக்க இல்லையா? அதே தூரத்துல இருக்கு. சடத்துவ திருப்பம் மாறுமா? கொஞ்சம் கூடி இருக்கும். பட் இங்க
சமனரிக்கும், மாறாது. 5 விடையை வச்சும் ஒப்பிடலாம். 5 விடையை வச்சும் நாங்க ஒப்பிடலாம். சடத்துவ திருப்பம் யாருக்கு பெருசு என்று சொன்னா, நீ பெருசரிக்குமா சின்னதரிக்குமா என்று கேட்டா சமனரிக்குங்கிற ஒரே ஒரு விட தான் இருக்கு. மத்த 4ம் சின்னதரிக்கிறதால இப்ப சின்னதரிக்கு என்று சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு விட தான் இருக்கணும். என்ன பருமன் என்று கண்டுபிடிக்கல எங்களால. நான் சொல்லி தந்துட்டேன். பருமனை நாம காணையில. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒப்பிடலாம். இவர சடத்துவ திருப்பம் பெருசா, இவர சடத்துவ திருப்பம் சின்னதான் இருக்கு. சோ பிள்ளைகள், இந்த சடத்துவ திருப்பத்தை விட இந்த சடத்துவ திருப்பம் சமனரிக்கும். பட் இங்க இப்படி மடிச்சிருந்தா பெருசா இருந்திருக்கும். அதே திணிவு வேறொரு தூரத்துக்கு, பெரியதொரு தூரத்துக்கு போயிருக்கும். நீங்க கருதுன ஒரு புள்ளி திணிவு எடுத்து இப்ப வெட்டி விட்டீங்கன்னு சொன்னா இந்த திணிவு இப்ப இங்க வந்திருக்கும், இது இங்க வந்திருக்கும். பரம்பல் கூடிருக்கு. எனவே சடத்துவத்தை இங்க பெருசு. பட் அங்க பரம்பல் மாறவே இல்லை. அதே அளவு தூரத்துலதான் அங்கல சைட்லயும் போய் கிடக்க போகுது. சென்னத்தால சடத்துவ திருப்பம் நான் சொல்லிட்டேன், வடிவத்துல தங்கல்ல சொல்லிட்டேன். சோ சமனரிக்கும். சரியா? நீங்க செஞ்ச வேலையை என்ன செஞ்சீங்கிறத எழுதுங்க பிள்ளைங்க. நீங்க இப்படி எழுத போகல, இந்த கேள்விக்கு ஆன்சர் எழுத போல நீங்க இப்படித்தான் எழுதும் போது என்ன எழுதணும். சில பல புள்ளி திணிவுகளை கருதும் போது ஒன்றில் கீழுள்ள பகுதியில் பல புள்ளி திணிவுகளை கருதும் போது அதன் திணிவு கருதப்படும் போது அதே திணிவு எதிர் திசைக்கு மாற்றப்பட்டால் அந்த திணிவு பரம்பலில் மாற்றம் இல்லைங்கிறத காட்டிக்கொள்ளுங்க. உங்களோட ஓன் வசனத்துல எழுதிக்கொள்ளுங்க. நாங்க எப்படி கருதினோம், இப்படி கீழுக்கு இருக்கிற பகுதியில் இருக்கிற சில புள்ளி திணிவுகளை கருதி அதில் தூரங்களை கண்டோம். இப்ப உங்களோட வசனத்துல நீங்க எழுதுறா எக்ஸாமுக்கு கேட்க பொருளையே கண்டோம். ரைட், ஓகே. திரும்ப வெட்டி அங்கல பக்கம் நாங்க போட்ட போது அதே புள்ளி திணிவுகள் அதே தூரத்தில் இருந்தது. எனவே சடத்துவ திருப்பம் மாறாது. திணிவு பரம்பல்ல மாற்றம் பெறல. எனவே சடத்துவ திருப்பம் மாறாது. ரைட், ஓகே. சரி, ஓகே. சில விஷயங்கள் கேள்விகளுக்கு எப்பொழுதும் விடையை மட்டும் எழுதாதீங்க பிள்ளைகள். அது உங்களுக்கு திரும்ப பிரச்சனையை காட்டும். எந்த ஒரு கேள்விக்கும் நீங்க விட எழுதும் போதும் நாங்க சென்ன விஷயத்த இது இப்படித்தான் உங்களோட ஓன் வாசனத்துல இப்படி இருக்கு, இது இப்படி இந்த விஷயமா மாற்றப்படும் போது அந்த விளக்கத்தையும் பக்கத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அந்த கேள்விக்குரிய ஆன்சரை விளக்கத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
திரும்ப இந்த கேள்வி நீங்க படிக்கிறதுக்கு என்ன வேணும் ஐடியா சொன்னா இப்ப ஞாபகத்துல இருக்காது, தொடர்ந்து மறந்துடும். அந்த விளக்கத்தை நீங்க பக்கத்துல எழுதி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது தேவைப்படும். ரைட், திரும்ப திரும்ப 10 தடவை ஒருக்கா படிக்கணும்னு சொல்லி தந்திருக்காரு ஒரு கேள்வி செய்யக்குள்ள. இதே மாதிரி கேள்விதான் பிள்ளைகள் உங்களுக்கு சடத்துவ திருப்பம் சார்பாக வந்த கேள்வி வந்து எத்தனாவது கேள்வி சொல்லக்குள்ள 25வது கேள்வியை பாருங்க. இருபத்தி 25வது கேள்வி செய்யலாமா? 25வது கேள்வி செய்யலாமா, செய்யலாதா? ரைட், சும்மாவே செல்லலாம். கொப்பில இருக்கலாம் இந்த சடத்துவ திருப்பத்தை காணுங்கன்னு. எந்த அச்சு பற்றிய பரம்பல் பெருசா இருக்குன்னு பாருங்க. 3 அச்சிலையும் ஆக குறைஞ்ச பரம்பல் எதுவரையும் கிடக்கு, மேக்சிமம் தூரத்தை பார்க்கணும் இல்லையா? சோ நாங்க இது அப்படியே கொப்பில எழுதிருக்கோம் இல்லையா? இந்த கேள்வியை அப்படியே கொப்பில நாங்க எழுதிருக்கோம். சோ இந்த அச்சு பற்றிய பரம்பலை விட இந்த அச்சு பற்றிய பரம்பல் பெருசு. ஏதாவது ஒரு திசையில் எடுத்தா, பெரிய தூரத்தை எடுத்தோம்னா இந்த அச்சு பற்றிய சடத்து திருப்பம் பெருசு. பட் இந்த அச்சு பற்றிய நாங்க எடுத்தோம்னா ஆக மேக்சிமம் எல்லாத்தினையும் 6 தூரம் வரைக்கும் தான் பரம்பி கிடக்கு, இவ்வளவு தூரம் வரைக்கும் தான் பரம்பி கிடக்கு. சோ ஆக பெருசாக ஐசி இருப்பாரு, இவர் இருப்பாரு இல்லையா? ஆக பெருசாக ஐசி இருப்பாரு, அதுக்கிட்டால ஐபி இருப்பாரு, ஆக சின்னாலாக ஐஏ இருப்பாரு. சோ ஆன்சர் ஐஏ விட ஐபி பெருசு, ஐபியை விட ஐசி பெருசு. 25வது கேள்வி. நீங்க இந்த கேள்விக்கு நான் கேட்கிற இந்த கேள்வியில சடத்துவ திருப்பத்துக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பிள்ளைகள். இது ஒரு கோல் ஒன்று எடுத்துக்கொள்றேன், இது ஒரு கோல். ரைட், இது ஒரு கோல் வச்சுக்கொள்வோம். ரைட், இப்ப விடத்திட்ட இன்னொரு கோல்ல இதுக்கு மேல இப்படி வச்சிருக்காரு நேரத்தோட, இப்படி இன்னொரு கோல் வந்து இப்படி வச்சிருக்காரு. அதே சர்வசமனானத்தினுடைய கோல் வச்சுக்கொள்வோம். தெரிவு வித்தியாசப்பட்டாலும் வச்சு போட்டு இவர் 2 பேரையும் மூட்டு பட்டிருக்காரு அசவொண்டால. அப்ப இவரை திறந்து மூடலாம், திறந்து மூடுற மாதிரி அசவொண்ட வச்சிருக்காரு. இப்ப இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பத்தை ஐ என்று சொல்றார். இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பத்தை, இந்த மொத்த தொகுதியில சடத்துவ திருப்பத்தை ஐ என்று சொல்றார். இதுக்கு பிறகு இவர் அப்படியே திறந்து அங்கல பக்கம் போடுறார், திறந்து அங்கல பக்கம் போடுறார். ரைட், இது அப்படியோ இருக்க, எது பிளாக் அப்படியோ இருக்க அசவு தானே. இந்த பிளாக் கலர் அப்படியோ இருக்க, இந்த அசவு இருக்கிறதால இவர் அப்படியே பிரிச்சு அங்கல பக்கம் போடுறார். தூக்கி போட்டா இப்படித்தானே கிடக்கும் அது. ஓகே, இப்ப நேரத்தோட சடத்துவ திருப்பத்தை ஐ என்று சொல்றார். இப்ப அதே அச்சு பற்றி வெரி இம்பார்ட்டன்ட், புதிய சடத்துவ திருப்பத்தை I2 சென்னா இந்த ஐக்கும் I1 என்று எடுப்போம். நேரத்தோட I1க்கும் I2க்கும் உள்ள தொடர்பு என்ன பிள்ளை? I1க்கும் I2க்கும் உள்ள தொடர்பு என்ன கேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெயிட்டிங் ரூம் கிளியர் ஆக்குங்க அட்மின். ரெண்டும் சமன் இருக்குமா? I1 பெருசு I2 பெருசு சின்னதா இருக்குமா? I1 I2 பெருசா இருக்குமா? இல்ல I1க்கு I2 சின்னதா இருக்குமான்னு கேட்டா நான் இப்ப செஞ்ச அதே விஷயத்தை நீங்க செஞ்ச சரி பிள்ளை. இது கேள்வி மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இது தெளிவுகள் புள்ளி ஏயில் மூட்டப்பட்டு அவ்வச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் I1. இரு கோள்கள் புள்ளி ஏயில் மூட்டப்பட்டு ஏயினூடாக செல்லும் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் I1 ஆகும். தற்போது ஒரு கோளானது விரிக்கப்பட்டால், அதே அச்சு பற்றிய புதிய சடத்துவ திருப்பம் யாது? சாரி, I2 எனின் யாதுன்னு கேட்கல. I2 எனின் புதிய சடத்துவ திருப்பம் I2 எனின் சோ I1க்கும் I2க்கும் உள்ள தொடர்புடைமை அது. I1 I2 சமனா, I1 I2 பெருசா, I1 I2 சின்னதாங்கிறது செல்லணும்.
விரிக்கப்பட்டால் ஒரு கோளானது உருவில் காட்டப்பட்டவாறு விரிக்கப்பட்டால் அதே அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் I2 எனில் அதே அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் I2 எனில் I1க்கும் I2க்கும் இடையில் உள்ள தொடர்புடைமை அது I1க்கும் I2க்கும் இடையில் உள்ள தொடர்புடைமை அது அப்ப நீங்க பாக்குற விஷயம் இவ்வளவு இவர் எப்பட பெரிசா சிறுசான்னு கேட்டா சும்மாவே செல்லிருக்கலாம் பார்த்த உடனே வழங்குது இது அப்படியோ இருக்கு எந்த மாற்றமும் இல்லை இவரை பத்தி யோசிக்கிறதுல வேலை இல்லை அதே அச்சில இருந்து அப்படியோ இருக்கு எது பிளாக் கலர் கோல் ப்ளூ கலர் பொசிஷன் தான் மாறுது மாறுறதுக்கு முதல் அவர்ல சில அப்ப நேரத்தோட எப்படி இருந்திருப்பாருங்க இவர சடத்துவ திருப்பம் இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னவா இருந்திருக்கின்ற இவர்ல சில புள்ளி திரிவுகளை நீங்க வைப்பீங்க இல்லையா புள்ளி திரிவா மாத்துவீங்க மாத்தி போட்டு இப்ப மாத்திருக்கீங்க மாத்தி போட்டு என்ன செய்றீங்க அப்படியே பெரட்டி அங்கால கொண்டு போகும்போது அதே புள்ளி திரிவுகள் பொசிஷன் என்ன செய்யுது மாறுது பொசிஷன் மாறுதுன்னு சொன்ன அர்த்தம் திசை மாறுது அவ்வளவுதான் பொசிஷன்ங்கிறது தூரம் சாரி திசை மாறுது பட் அதே புள்ளி திரிவு நேரத்துடன் விடத்திட்ட இருந்த தூரம் R1 இப்ப அது இருக்கிற தூரமும் அதே R1 இல்லையா நேரத்தோட இந்த இரண்டாவது திணிவு இருந்த தூரம் R2 தூரத்துல இருக்குதுண்டா இப்பயும் அதே R2 தூரத்துல இருக்க இல்லையா நேரத்தோட மூணாவது திணிவு இருந்தது R3 தூரம்டா இப்பயும் அதே R3 தூரத்துல தானே இருக்கு திசைதான மாறி இருக்கே ஒளியே பருமன் மாறினியா திணிவு பரம்பல்ற அப்ப இப்படி இதர சடத்துவ திருப்பம் அதே அச்சு பற்றி இதர சடத்துவ திருப்பமும் இவர சடத்துவ திருப்பமும் ஒன்றா ஒன்று இல்லையா சமன் இல்லையா வடிவம் மாறுது திணிவு பரம்பல் மாறுதாங்கிறது நம்முட கேஸ் அப்ப இங்க திணிவு பரம்பல் மாறல இல்லையா திணிவு பரம்பல் மாறல ஆகவே சடத்துவ திருப்பம் I1ம் I2ம் எப்படி இருக்க போகுது பிள்ளைகள் சமனா இருக்க போகுது அப்ப புள்ளி திணிவுகளின் நீங்க எழுதலாம் விரிக்கப்பட்ட கோள்ற புள்ளி திணிவுகள் உரு ஒன்றிலும் உரு ரெண்டிலும் அதே தூரத்தில் பரம்பி கிடக்கிறது இல்லாட்டி உங்களோட விஷயத்தில் எழுதலாம் நீங்க எழுதலாம் எப்படி எழுதலாம் நான் உரு ஒன்றில் விரிக்கப்பட்ட கோளில் சில புள்ளி திணிவுகளை கருதி அதுல தூரத்தை பார்த்தேன் ரைட் உங்களோட வசனத்தில் எழுதுங்கள் விரிக்கப்பட்ட பிறகும் அதே புள்ளி திணிவுகள் தூரங்களும் ஆரம்பத்தில் இருந்த புள்ளி திணிவுகள் தூரங்களும் அதே புள்ளி திணிவுகளின் தூரங்களும் சமனாக இருந்தது எனவே சடத்துவ திருப்பம் மாறாமல் இருக்கும் முடிவெடுக்கிறது நீங்க கேள்வியிட விளக்கத்துக்கு என்ன செஞ்சு இந்த விடையை எடுத்துங்கிற விஷயத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க இருபதாவது கேள்வியை கொஞ்சம் பாருங்க 21வது கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்க இருபத்தி ஓராவது கேள்வி 21வது கேள்வியில
விளக்கத்தை உங்களுக்கு பார்த்தா விளங்கும் என்னன்னு சொல்றாருன்னு சொன்னா, பகுதி XBYA அகற்றப்பட்டுள்ள ஒரு சீரான சதுர தகடு உருவில் காணப்படுகின்றது. அகற்றப்பட்டுட்ட அந்த பகுதி A,B,C ஆகிய புள்ளிகளின் ஊடாக தகட்டுக்கு செங்குத்தாகன அச்சுக்களை சுற்றி தகட்டின் சடத்துவ திருப்பங்கள் முறையே IA, IB, IC என்று சொல்றாரு. இப்படி ஒரு வடிவம் தாரார் இல்லையா? இந்த வடிவத்தை தாரார். இந்த வடிவத்தை தந்து போட்டு ஒரு சதுரம் ஒன்று தாரார். அதுல ஒரு துண்டை அகற்றி விடுறார். இந்த துண்டை நடுப்புல இருக்கிற ஒரு துண்டை, இந்த துண்டை அகற்றிட்டார். இது மூளை, இந்த ஏண்ட புள்ளி மூளை. ஓகே, இந்த துண்டை அகற்றி போட்டு இந்த அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் என்ன? ரெண்டாவது பி பற்றி சடத்துவ திருப்பம். பி என்று சொல்றேன் நான் மூணு அச்சுக்கள்ல கீறேன் உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்கு. சோ பி பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன என்று கேட்கார். அடுத்தது பி எங்க இருக்கு என்று கேட்டா இது திணிவில்லை இல்லையா? இப்ப பி சரியாக மையத்துல இருக்கு. பி பற்றிய சடத்துவ திருப்பம். இப்ப சி பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன என்று கேட்காரு. அதே செவ்வகம், அதே சதுரம். சி பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன என்று கேட்கார். சி பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன என்று கேட்டா, இப்ப உங்களை ஒரே படத்துல வச்சு நீங்க தீர்மானிக்கலாம். இது சீண்ட புள்ளி இங்க இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் இதான். முதல்ல நாம திணிவு, மொத்த திணிவு மாறல, தகற்ற மொத்த திணிவு ஒரே திணிவு. அப்ப அந்த தரப்பட்ட அச்சிலிருந்து திணிவு எவ்வளவு தூரம் பரம்பிருக்குங்கிறத பார்க்கணும். சோ ஏயிலிருந்து இங்கல பக்கம் இவ்வளவு தூரமும் பரம்பி கிடக்கு, இங்கல பக்கம் இவ்வளவு தூரமும் பரம்பி கிடக்கு. அதை நான் எக்ஸ் தூரம்டா, இதுவும் எக்ஸ் தூரம்டா. ஏயிலிருந்து இவர் பரம்பி கிடக்குற இந்த தூரம் மூல மட்டத்துல Y தூரம் வரைக்கும் பரம்பி கிடக்கு. இப்படி இவ்வளவு தூரத்துக்கும் இந்த ஏயிலிருந்து திணிவு கிடக்க இல்லையா? மேக்சிமம் தூரம் இங்க Y தூரம் வரைக்கும் கிடக்க இல்லையா? இங்கல எக்ஸ் தூரம் கிடக்கு, இங்கலையும் எக்ஸ் தூரம் வரைக்கும் கிடக்கு. பட் வடத்திலிருந்து Y தூரம் வரைக்கும் கிடக்கு ஏயிலிருந்து சடத்துவ திருப்பம். பட் பில இருந்து சடத்துவ திருப்பத்தை நான் பார்த்தேன்டா, இங்கல பக்கம் மேக்சிமம் பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் கிடக்காது, x/2 தூரம். இங்கல இவ்வளவு தூரம் வரைக்கும் கிடக்கு, இங்கல இவ்வளவு தூரம் வரைக்கும் கிடக்கு, இங்கல இவ்வளவு தூரம் வரைக்கும் கிடக்கு, இங்கல இவ்வளவு தூரம் வரைக்கும் கிடக்கு. தூரத்தை தானே பாக்குறேன் நாங்க பரம்பி கிடக்குற, இதெல்லாம் ஒரே தூரம். அப்ப ஒப்புடக்குள்ள நல்லா விளங்குது. இந்த புள்ளியில இருந்து தூரங்கள் எல்லாம் கூடிய தூரத்துக்கு கிடக்கு. பட் இந்த அச்சில இருந்து தூரங்கள் எல்லாம் கிட்ட கிடக்கிறதால IA-யையும் IB-யையும் நான் ஒப்பிடும் போது IA பெரிதரிக்கும், IB சின்னதரிக்கும் இல்லையா? இவ்வளவு இந்த அச்சிலிருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் கிடக்கு. தூரத்துல முக்கியம் தானே, பரம்பல் தானே முக்கியம் எங்களுக்கு. மொத்த திரிவு 3 பேருக்கு மாறல தானே. பட் பில இருந்து மேக்சிமம் இவ்வளவு தூரம் தான் பரம்பி கிடக்கு. அதாவது இங்கல எல்லாம் பார்த்தாலும் அதே அளவு தூரம் தான், ஒரே அளவு தூரம் தான். ஏதாவது ஒரு மேக்சிமம் தூரத்தை தான் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன் ஒப்புறதுக்கு. இங்கெல்லாம் சிறிய திணிவுகள் தான் கிடக்கு, மொத்த திணிவு மாறல. அவ பரம்பல் இவர்ல இருந்து கூடிய தூரத்துல கிடக்கு இந்த புள்ளி. பட் இவர்ல இருந்து இது கிட்ட கிடக்கு. சோ இவரோட ஒப்புடக்குள்ள இவர் சின்ன. பட் சி பற்றி எடுக்கக்குள்ள இன்னைக்கு பாருங்க, இவரும் இங்கல எக்ஸ் தூரம் கிடக்கார், இவரும் இங்கல எக்ஸ் தூரம் கிடக்கார், இங்கல இதுவரைக்கும் பரம்பி கிடக்கு என்று எடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கே தெரியுது பிள்ளைகள். ஏய விட ஒப்புடக்குள்ள ஏயில பாத்தீங்கன்னு சொன்னா ஏய விட ஒப்புடக்குள்ள சீட பரம்பு பெரிசரிக்கா சின்னதரிக்கான்னு கேட்டா, இங்க இவ்வளவு இது பரம்பின தூரத்தை விட இவர் பரம்பின தூரம் குறையத்தான். ஏதோ ஒரு தூரத்தை எடுத்தா இல்லையா? இந்த தூரம் பெரிசா பிள்ளை, இந்த தூரம் பெரிசா, இதான பெருசு. அப்ப சில இருந்து திணிவு பரம்பி கிடக்குற அளவு ஏயோட ஒப்புடக்குள்ள சின்னதரிக்கி, பட் பியோட ஒப்புடக்குள்ள பெரிசரிக்கி. அப்ப நோர்மலாகவே செல்லலாம் IA பெரிசி, அதுக்கிட்டால IC, ஆக சின்னால் IB இல்லையா? எவ்வளவு தூரம் வரைக்கும் பரம்பி கிடக்காரு. இது பரம்பி கிடக்குற அளவுகளை பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் இப்படி பரம்பி கிடக்கு திணிவுகள். பட் இவ்வளவு பரம்பி கிடக்குற அளவு இப்படி இருக்கு. பட் இங்க இடையில குறையுது இல்லையா? இடையில குறையுது இந்த துண்டு அகற்றப்பட்டதால. அப்ப இவரை ஒப்புடக்குள்ள இதுல இருந்துதான் திணிவுகள் கூடிய தூரம் கிடக்கு இவரை விட ஒப்புடக்குள்ள.
பட் இவர்ல இருந்து பாத்தீங்கன்னா திணிவு பரம்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் தான் கிடக்கு. யாருல இருந்து நல்லா கூட தூரம் வரைக்கும் பரம்பிட்டு போகுது? ஏயின் சி ஒப்பிடக்குள்ள ஏயில தான் சியோட ஒப்பிடக்குள்ள. அப்ப ஏட சடத்துவ திருப்பம் தான் பெருசு சியை விட. சோ என்ன வரைக்க போகுது? IA பெரிதரிக்க போகுது. அதுக்கிட்ட IC, ஆக சின்னால் IB. 4வது ஆன்சர். திணிவு பரம்பலை வச்சுதான் தீர்மானிக்க. மொத்த திணிவு மாறல. இருபத்தி 7வது கேள்வி. இருபத்தி 7வது கேள்வி. முதல்ல சம திணிவுடையாக்கள் திண்ம கோலம் முடுக்கி திண்ம உருள பொல்லுருள சதுரமுகி அதே 6 நீளமுடைய செல்லக்குள்ள எப்பொழுதும் யாரு பெருசரிப்பாருன்னு பார்த்தா கொஞ்சம் திணிவு பரம்பல் கூட இருந்தாலும் கூட சதுரமுகிக்கு எல்லா திணிவும் தூரத்திலே கிடக்கிறதால எப்பொழுதும் உருளட சடத்துவ திருப்பம் பெருசு. பொல்லுருளட சடத்துவ திருப்பம் பொல்லுருளட சடத்துவ திருப்பம் பெருசரிக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை ஃபர்ஸ்டுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் தூரம் சதுரமுகியை விட ஒப்பிடக்குள்ள பொல்லுருள என்று சொன்னாலே எல்லா திணிவும் புளிம்புல போய் கிடக்கிறதால அதுல சடத்துவத்துக்கு MR ஸ்கேட் வந்து பெருமை வராதா? எல்லா திணிவும் தூரத்திலே கிடக்கிறதால தரப்பட்டாச்சுல இருந்து அப்ப MR ஸ்கேட்டை விட பெரிய சடத்துவ திருப்பம் ஒன்று கிடைக்க போறல. எல்லா திணிவுமே தூரத்துல வந்துட்டு ஆகப்பெரிய சடத்துவ திருப்பங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தரப்பட்ட மையத்துக்கு சமச்சீர் மைய அச்சினூடாக போற சடத்துவ திருப்பத்திற்கு மேக்சிமம் பெருமான MR ஸ்கேட் தான். அதை விட பெரிய தூரம் ஒன்று கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, சோ அதை நீங்க எடுத்தீங்க சின்ன பிள்ளைகள் சடத்துவ திருப்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுல 5வது பொறுத்த B வந்து எப்பொழுதும் எப்படி இருக்க போகுது? பெரிசரிக்கும். இப்ப டவுட் வந்து அதே ஆரையுடைய நீளமுடையதும் இப்ப 2R ஆரையுடைய திண்ம உருளை இருக்காரு விட்டம் 2R பக்க நீளமுடைய சதுரமுகிய சடத்துவ திருப்பம் பெரிசான்னு கேட்டா 2 பேரும் திண்மமாக இருக்கிறதால பொல்லோட ஒப்புடக்குள்ள திண்மங்கள்ன்றது எப்பொழுதும் சின்னதா இருக்கும். இந்த சின்னத்தால சதுரமுகியும் சின்னால் அடிப்பாரு. திணிவு மாறல, கிட்டத்தட்ட விட்டம் மாறல. பட் திண்மங்கள் 2 பேரும் ஒப்புடக்குள்ள அவங்களோட திணிவு பரம்பல் எப்படி கிடக்கும்ங்கிறத நாம யோசிச்சோம்டா இன்னைக்கு பாருங்க 2R விட்டம் செல்லக்குள்ள அது இப்படித்தான் இருக்கும் இல்லையா? 2R விட்டம் 2R பக்க நீளம் சதுரத்தையும் திண்மம் 2 பேரும் திண்மம் ஒப்புட்டண்டா 2 பேரையும் ஒப்புட்டண்டா இப்படித்தான் வர போறாங்க. இப்ப உருள இப்படி கிடக்கு நிறைய பாருங்க. இவரும் RR உடையால் இவரும் RR உடையால். பட் உருளைய திண்மம் 2 பேரும் திண்மம் பொல்லோட ஒப்புடக்குள்ள திண்மங்கள் 2 பேரும் சின்னாக்கள் அரிப்பாங்க. அப்ப பொல்லானதுதான் பெருசு அரிக்குங்கிறதுல அது இயற்கை தியரியா தான். அப்ப அதை நாம பார்த்துட்டோம். இப்ப திண்மங்களுக்கு இடையில யாரு பெருசு யாரு சின்னதுண்டா உருளட திணிவு இவ்வளவு வரைக்கும் தான் கிடக்கு இல்லையா? அதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூரம் இந்த தூரங்கள் வந்து திண்மங்களுக்கு சதுரமுகிக்கு கொஞ்சம் பெருசான வெளியால கிடக்க இல்லையா? அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இவ்வளவு திணிவுகளும் வெளியால கிடக்க இல்லையா?
அதாவது உருளட திணிவு 6 வரைக்கும் பரம்பி கிடக்கக்குள்ள சற்று பெருசாக அங்கல தூரம் கொஞ்சம் விலை கிடக்க இல்லையா சதுரமுகிட. அப்ப திண்ம உருளையையும் சதுரமுகியும் ஒப்பிடக்குள்ள 2 பேரும் மையத்திலிருந்து தான் திணிவி பரம்பிட்டு போறாங்க. பட் இவரை எல்லாம் 6 வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு சிறு தூரம் வந்து சதுரமுகிக்கு வெளியால கிடக்கிறதால இந்த இடத்துல திண்ம உருளோட சடத்துவ திருப்பம் பெருசா இருக்குமா சதுரமுகிட பெருசா இருக்குமான்னு கேட்டா சதுரமுகிதானே சற்று கூடிய தூரம் பரம்பி கிடக்கு. அப்ப சதுரமுகிதான பெருசா இருக்கும். இது உருளை, இது சதுரமுகி. 2 பேரை விட்டமும் சமன். அவரோட பக்க நீளமும் இவரை விட்டமும் சமன் 2r. பட் சதுரமுகி இங்கக்குள்ள இங்கல எக்ஸ்ட்ரா எவ்வளவு தூரம் பரம்பி கிடக்குமா இல்லையா? அப்ப எக்ஸ்ட்ரா தூரம் மூலம் பரம்பி கிடக்கிறதால திண்ம உருளையை விட சதுரமுகிட சடத்துவ திருப்பம் சற்று பெருசா இருக்கும். அப்ப ஐசி வந்து பெருசா இருக்கும் ஐஏ விட. அப்ப எப்பொழுதும் பொல்லானதுன்றதால அதுல கடத்துவதற்கும் பெருசா தந்திருக்கும். அது கொஞ்சம் இவர் கூடிய தூரம் வேறு கொஞ்ச தூரம் பரவினாலும் கூட பட் இவர் மையத்திலிருந்து வரையும் பரம்பி கிடக்காரு. அங்க எல்லாமே விளிம்புல கிடக்கக்குள்ள ஒரே திணிவு ஒரே ஆறு அல்லது விட்டத்தை உடைய பொல்லான திண்மமான வடிவங்களை ஒப்பிடும் போது எப்பொழுதும் பொல்லானது சடத்துவ திருப்பம் தான் பெருசா இருக்கும். அது தெரியும் எங்களுக்கு. அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி பிள்ளைகள். சோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஐபி பெரிது, அதுக்கிட்ட ஐசி பெரிது, ஆகச்சினால் ஐஇ. 2வது ஆன்சர் வரப்போகுது இல்லையா? அதுக்கு பிறகு இந்த பாஸ் பேப்பர் கேள்வியில இது வந்திருக்கான்னு கேட்டா பார்த்தா 42வது கேள்வியா வந்திருக்கு பாருங்க. இந்த சடத்துவ திருப்பத்தை தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இவரை விளங்கிட்டீங்கன்னா மத்தாக்கள் எல்லாரும் சின்ன சின்ன ஆக்கள். ஒரு சுழற்சி இயக்கத்துல சடத்துவ திருப்பம் படிப்பிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நாற்பத்தி 2வது கேள்வி. வெயிட்டிங் ரூம் பாருங்க. ரைட். 42வது கேள்வி. ஏகம பிகம சி ஆகிய உருக்களில் காணப்படுகின்றவாறு 3 சீரான சர்வசம உலோக தட்டுகள் ஒவ்வொன்றிலும் 3 வேறுபட்ட ஆரைகளை உடைய 12 துளைகள் துளைக்கப்பட்டுள்ளன. பாருங்க பிள்ளைகள், 12 துளைகள் இருக்கு. ஒவ்வொரு துளைகள் தட்டின் மையத்தினூடாக தட்டின் தளத்திற்கு செவ்வனான ஒரு அச்சை பற்றி ஏகம பிகமசி ஆகிய 3 தட்டுகளினதும் சடத்துவ திருப்பங்கள் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் போது யாருக்கு சடத்துவ திருப்பம் கூட யாருக்கு சடத்துவ திருப்பம் குறை என்று சொன்னார். பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. நான் இதைத்தான் இந்த ஃபர்ஸ்டுக்கு ஆரம்பத்துல நேற்று நான் படிப்பிச்சதுல சில மிஸ்டேக் என்று சொல்லி போட்டு வழங்கப்படுத்துறது இதைத்தான். என்னென்று சொன்னா மையத்துல மொத்த திணிவு மாறல. இப்ப பெரிய தோலை கிட்ட வர திணிவு தள்ளி போகுமா இல்லையா? பெரிய துளைகள் தள்ளி கிடக்கக்குள்ள திணிவு கிட்ட கிடக்குமா இல்லையா? மொத்த திணிவு மாறல. இப்ப சொல்லுங்க என்ன சொல்ல வரண்டா, உதாரணத்துக்கு இப்ப ஒரு வட்ட தட்டு தானே. ஓகே, இது மையம். இந்த இடத்துல துளைகள் 4 பேரும் 3 துளைகளை வைக்கிறதுக்கும் அதே வட்டத்தட்டுல இந்த இடத்துல அதே 3 துளைகளையும் இப்படி சமச்சீராக நாம் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றா இந்த இடத்துல நான் துளைகள் மையத்துக்கு கிட்ட இருக்கும் போது திணிவுகள் தள்ளி கிடக்கும், பாரம் அங்கல பக்கம் தள்ளி கிடக்கும். துளைகள் மையத்திலிருந்து வெளியே தள்ளி கிடக்கும் போது திணிவுகள் எல்லாம் கிட்ட கிடக்கு பாருங்க. அப்ப துளைகள் கிட்ட நெருங்கும் போது திணிவு தள்ளும் இல்லையா? அங்கல பக்கம் கிடக்குமா இல்லையா? துளைகள் தள்ளி கிடக்கக்குள்ள திணிவு கிட்ட கிடக்கும்.
எங்களுக்கு திணிவு பரம்பல் கிட்ட கிடந்தா சடத்துவ திருப்பம் சின்னது. திணிவு பரம்பல் திணிவு தள்ளி கிடந்தா சடத்துவ திருப்பம் பெருசு. 4 பேரை நீங்க 3 பேரை கூடக்குள்ள இந்த ஐடியாவை எடுக்கணும். துளைகள் மையத்திற்கு அருகில் இருக்கும் போது திணிவுகள் மையத்தை விட்டு விலகி கிடக்கும். திணிவு இஞ்சல பக்கம் கூட கிடக்கும் இல்லையா? இங்க துளைகள் கிடக்கிறதால மொத்த திணிவு மாறல. இங்க துளைகள் இங்க கிட்ட கிடக்கிறதால திணிவல் அஞ்சல பக்கம் தானே கிடக்கும். இங்க துளைகள் தள்ளி கிடக்கிறதால திணிவெல்லாம் கிட்ட தானே கிடக்கும். சோ இவ 2 பேரை ஒப்பிடக்குள்ள யார சடத்துவ திருப்பம் பெருசா இருக்கும்? யார சடத்துவ திருப்பம் பெருசு? I1 இது I2 சொன்னா திணிவு தள்ளி கிடக்கிறது சடத்துவ திருப்பம் பெருசா இருக்கும். இத அவடத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன? துளைகள் மையத்திற்கு அருகில் உள்ள போது இங்க பெரிய துளைகள் இல்லையா? சின்ன துளை பெரிய துளைகள் இருக்கா இல்லையா? சோ எது தீர்மானிக்க? பெரிய துளைகள் தான். பெரிய துளைகள் மையத்திற்கு அருகில் உள்ள போது திணிவு பரம்பல் மையத்திலிருந்து விலகி கிடக்கும். பெரிய துளைகள் மையத்திலிருந்து விலகி கிடக்கும் போது திணிவு பரம்பல் மையத்திற்கு அருகில் இருக்கும். அப்ப திணிவெல்லாம் மையத்துக்கு கிட்ட கிடக்கும், துளைகள் அங்கல தள்ளி கிடந்தா மொத்த திணிவு மாறல. பட் திணிவு பரம்பல்ற பொசிஷன் மாறுது. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப ஐடியா வந்துட்டு உங்களுக்கு எவடத்து திணிவு தள்ளி கிடக்கு, எங்க திணிவுகள் கிட்ட கிடக்கு மையத்திலிருந்து தூரங்கள். நாங்க அளக்க போற அச்சில இருந்து எங்களோட அச்சு மையம். சோ பெரிய துளைகள் கிட்ட கிடக்கக்குள்ள திணிவுகள் தள்ளி கிடக்கும். பெரிய துளைகள் நல்லா கிட்ட கிடக்கிறது B-ல, 2வது C-ல, நல்லா தள்ளி கிடக்கிறது A-ல. இல்லையா? பெரிய துளைகள் நல்லா கிட்ட கிடக்கிறது எங்க பிள்ளை? B-ல. அப்ப திணிவு தள்ளி கிடக்கும். A-ல துளைகள் தள்ளி கிடக்கு. சோ திணிவு கிட்ட எல்லாம் கிடக்கும். திணிவுகள் மையத்தை சுத்தி தானே கிடக்கும். சோ திணிவு எங்க கூட தள்ளி கிடக்கும், அதுல சடத்துவ திருப்பம் தானே பெருசு. அப்ப திணிவு பரம்பல் நல்லா தள்ளி கிடக்கிறது 3 படத்திலையும் B-ல, அதுக்கிட்டால C-ல, அதுக்கிட்டால A-ல, 7 வருஷப்படுத்த சென்ன. அப்ப ஆக சின்னால் A, அதுக்கிட்டால C, ஆக பெரியால் B சடத்துவ திருப்பம். சோ ACB 4வது ஆன்சர். இதை வழங்கிட்டீங்கன்னா சரி. துளைய பார்க்கப்படா, திணிவு பரம்பல் எங்க கிட்ட கிடக்கு? துளை தள்ளி கிடக்கிறதால திணிவு கிட்ட வரும். துளை கிட்ட கிடந்தா திணிவு எல்லாம் வெளியில கிடக்கும். திணிவு வெளியில கிடக்கும் போது சடத்துவ திருப்பம் பெருசு. சோ இவ்வளவு செஞ்ச ஆக்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு வருஷ கேள்வி வரப்போகுதுண்டா, 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியில சடத்துவ திருப்பம் தான் வந்த பிள்ளைகள். சுழற்சி இயக்கத்துல சடத்துவ திருப்பம் காண்றதுதான் வந்து ஆன்சரை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு கேள்வி செஞ்ச உங்களுக்கு இப்ப அடிப்படை தியரி விளங்கிருக்கான்னு பார்ப்போம். 47 கேள்வி சுழற்சி இயக்கத்துல இதுவரைக்கும் வந்திருக்கு. அந்த 47வது கேள்வி போன வருஷம், இந்த வருஷம் வந்தது இல்லையா? 2020 என்ன முடியலையே, 2020ல வந்து. சோ அந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க சொல்லுங்க. இப்ப செஞ்சு பாருங்க, எத்தனாவது ஆன்சர் பாருங்க. உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் ஒன்றுதான். சரியாக கோல்ரஸ் அந்த முனைக்கூடாக செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னென்று உங்களுக்கு வாய்ப்பாடு எதுவுமே மைண்டுக்கு இல்ல, தெரியா? வாய்ப்பாடே சரியா? பட் வாய்ப்பாடு கேட்ட என்ன செய்யணும்? சொல்லி தந்தேன், சின்ன சின்ன புள்ளி திணிவுகளாக மாற்றணும். தரப்பட்ட அச்சில இருந்து அந்த புள்ளி திணிவுகள் எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும். தட்ஸ் ஆல். ஒரு ஆன்சர் வந்திருக்கு, முதலாவது ஆன்சர் வந்திருக்கு. வாய்ப்பாடு கேட்டாருண்டா வாய்ப்பாடு கேட்டார் என்று சொன்னா நீங்க பாடமாக்கணும். சொல்லப்படா ஒரு வாய்ப்பாடான உருவாக்க சின்னாருண்டா முதல் வேலை சின்ன சின்ன புள்ளி திணிவுகளாக அந்த தரப்பட்ட உருவத்தை மாற்றணும். அவர் தரப்பட்ட அச்சொன்று தந்திருப்பாரு.
அந்த அச்சிலிருந்து அந்த புள்ளி திணிவுகள் எல்லாம் என்ன செங்குத்து தூரத்துல இருக்குங்கிறது அப்ப தாரமா இருக்கா இருக்கணும். அது என்ன புள்ளி? ஃபர்ஸ்ட் ஆன்சரே வருதா? எஸ். அப்ப கோல்ற சடத்துவ திருப்பம் அப்படி இப்படி கேட்டா கூட எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் வாய்ப்பாடு கேட்காரு சொன்ன அப்ப தரப்பட்ட சின்ன அறிக்கை தரப்பட்ட அந்த பொருளை சின்ன சின்ன புள்ளி திணிவுகளாக மாற்றிக்கொள்வோம். சின்ன சின்ன புள்ளி திணிவுகளாக மாற்றிக்கொண்டோம்டா மொத்த திணிவு எல்லா திணிவும் எவ்வளவு தூரத்துல கிடக்கு எங்களுக்கு அச்சில இருந்து எல்லா திணிவும் எவ்வளவு தூரத்துல கிடக்கு பை தூரத்துல கிடக்கிறதால மொத்த எம் திணிவும் பை தூரத்துல கிடக்கிறதால சடத்துவ திருப்பம் எம் பை ஸ்கேட் இல்லையா பிளேயர்? தரப்பட்ட அச்சிலிருந்து எல்லா புள்ளி திணிவுகளும் பை தூரத்துல கிடக்கு. நாங்க வளையத்துல பார்த்தோம் மையத்திலிருந்து எல்லா திணிவுகளும் ஆர் தூரத்துல இருந்துச்சு. சடத்துவ திருப்பம் எம்ஆர் ஸ்கேட். எல்லா திணிவுகளும் நாம தரப்பட்ட கருதின அத்தனை புள்ளி திணிவுகளும் ஒரே தூரத்துல இருந்துச்சுடா அந்த எம் இன்டு அந்த தூரத்துல வர்க்கம். இங்க எல்லா திணிவுகளும் பை தூரத்துல இருக்கு பாருங்க. இந்த அச்சில இருந்து இந்த கோல்ற எல்லா திணிவுகளும். இப்ப இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்ட உங்களுக்கு விட தெரியுமான்னு பாருங்க பாப்போம். இப்ப கோலை இப்படி நிமித்தி வச்சு போட்டு இப்ப இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா உங்களால சொல்ல இயலுமா? ஏல ஏன் சடத்துவ திருப்பம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப புள்ளி திணிவுகளை வச்சா எல்லா புள்ளி திணிவுகளும் ஒரே தூரத்துல இருக்கா வெவ்வேறு தூரத்துல இருக்கா? வெவ்வேறு தூரத்துல இருக்கு. சோ உங்களால காணேலா சோ கேட்கலா. அப்ப உங்கள்ட்ட ஒரு வாய்ப்பாட கேட்காருன்னு சொன்னா நீங்க எல்லா புள்ளி திணிவுகளையும் சடத்துவ திருப்பத்தை காண்ற மாதிரி அங்க தூரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெரி சிம்பிள் ஐடியா. ஓகே ட்ரை பண்ணுங்க. இது சடத்துவ திருப்பத்துக்குரிய எங்கட விளக்கம். இந்த சடத்துவ திருப்பம் விளங்கிட்டாங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதான். இன்னும் நிறைய கேள்விகளை நாங்க செய்ய வேண்டியிருக்கும். ஓகே அப்ப சடத்துவ திருப்பம் நேர்கோட்டு இயக்கத்துல திணிவுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம். இப்ப திணிவெல்லாம் எந்தெந்த சமன்பாட்டு எல்லாம் வருதோ சுழற்சி இயக்கத்துல நேர்கோட்டு இயக்கத்துல திணிவு பயன்படுத்தப்படும் அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள்ல சுழற்சி இயக்கங்களில் சடத்துவ திருப்பம் பயன்படுத்தப்படும். இது முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு திணிவு பயன்படுத்தின ஒரு வாய்ப்பாடை சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு திணிவு பயன்படுத்தின எஃப் சமன் எம்ஏ இல்லையா? எஃப் சமன் எம்ஏ எங்க பயன்படுத்துறீங்க? நேர்கோட்டு இயக்கத்துல திணிவு வருது இல்லையா? சுழற்சி இயக்கத்துல எஃப் சொல்றல அங்க எஃப்க்கு பதிலாக சுழற்சி ஒரு பொருள் அசைகிறதுக்கு தான் பிசு சுழல்றதுக்கு அங்க என்ன வேணும்? முறுக்கம் வேணும், டாக் வேணும். அப்ப டாக் சமன் எம்முக்கு பதிலாக நாங்க என்னென்று சொல்ற ஐ என்று சொல்றேன். ஏக்கு பதிலாக என்ன சொல்ற? கோண ஆர்முடுகள். ஏக்கு பதிலாக ஏற்கனவே பார்த்துட்டோம். நேர்கோட்டு இயக்கத்துல ஏ வார இடத்துல எல்லாம் சுழற்சி இயக்கத்துல அல்பா கோண ஆர்முடுகளை போடணும். அப்ப அங்க எஃப் சமன் எம்ஏ பாவிக்கிற மாதிரி இங்க டாக் சமன் ஐ அல்பா பயன்படுத்தணும். இங்க உந்தம் சமன் எம் இன்டு வி தெளிவு தர வேகம் சென்னா இங்க உந்தம்டா இங்க சொல்ற கோண உந்தம் சொல்றேன். கோண உந்தம் சொல்றேன். எம்முக்கு பதிலாக எப்பொழுதும் ஐ போடணும். சடத்துவ திருப்பம் விக்கு பதிலாக படித்து தந்திருக்கேன் ஒமேகா. அங்க வேகம் ஒமேகா வாய்ப்பாடுகள் சுழற்சி இயக்கத்துல அதே வாய்ப்பாடுதான் குறியீடு மாறுது. ரைட். இங்க இயக்க சக்தியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் எம்வி வர்க்கம் சொல்றேன். நான் பார்த்திருக்கேன் இல்லையா? எம்பார வாய்ப்பாடுகளை கொஞ்சம் கலைக்க இயக்க சக்தியை ஹாஃப் எம்வி வர்க்கம் சொல்றேன். சுழற்சி இயக்க சக்தி அப்ப சுழலும் போது சுழற்சி இயக்க சக்தி. இயக்க சக்திங்கிறது அசையக்குள்ள வார சக்திக்கு பேரு இயக்க சக்தி. சுழலுக்குள்ள வார சக்திக்கு பேரு சுழற்சி இயக்க சக்தி. சுழற்சி இயக்க சக்தி இ ரொட்டேஷனல் என்னவாக இருக்க போகுதுன்னா இ ஆர் சொல்றோம் நாங்க. இது இ லீனியர் சொல்றோம். நேர்கோட்டு ஏக பரிமாண இயக்க சக்தி ஹாஃப் எம்வி வர்க்கம். இப்ப இ ரொட்டேஷனல் இயக்க சக்தி என்னன்னு கேட்டா ஹாஃபுக்கு பதிலா ஹாஃப் பட் எம்முக்கு பதிலா என்ன போடணும்? எம் வார இடத்துல இங்க ஐயாக மாற்றப்படும். விங்கிறது இங்க என்ன? ஒமேகா. ஒரு சுழற்சி இயக்க சக்தியோட வாய்ப்பாடு என்ன? ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கேட்.
ரைட். சோ நேர்கோட்டு இயக்கத்துல எம் பார இடத்துல எல்லாம் சுழற்சி இயக்கத்துல ஐ யூஸ் பண்ண பார்த்தேன். சரியா? அப்ப ஐங்கிறது நேர்கோட்டு இயக்கத்துல இயக்கத்தை மறுக்கிற தன்மை திணிவு, சடத்துவங்கிறது திணிவுங்கிற மாதிரி சுழற்சி இயக்கத்துல இயக்கத்தை மறுக்கிற தன்மையை பொறுத்த வரைக்கும் யார் அறிப்பாருன்னா சடத்துவ திருப்பம் அறிப்பார். ஓகேவா? ரைட். இதுல கவனமா இருக்கும். அப்ப ஏன் சடத்துவ திருப்பம் இங்கு படிச்சங்கிற விஷயம் விளங்கிருக்கு. நேர்கோட்டு இயக்கத்துல திணிவுக்கு பதிலாக சடத்துவ திருப்பம். அப்ப நாங்க அங்க படிச்ச ஒவ்வொரு விஷயமா வாரோம். ஃபர்ஸ்ட் இயக்க சமன்பாடுகளை பார்த்தோம். சோ இங்கே நாங்க இயக்க சமன்பாடு பார்த்துட்டோம். இந்த சடத்துவத்தை பார்த்தோம். செகண்ட் நியூட்டன் விதி, இரண்டாவது விதி நாம் செல்லக்குள்ள நியூட்டன் முதலாம் விதி செல்றது சடத்துவம். சோ இங்க சடத்துவ திருப்பத்தை பத்தி காய்ச்சிட்டோம். அங்க மூணாவது என்ன செய்யணும் செல்லக்குள்ள அடுத்தது நாங்க என்ன படிச்சது விசைகள் தானே படிச்சோம் இல்லையா? இயக்கங்கள் சார்பாக நாங்க கதைச்சது எல்லாம் விசைகள் தானே. அப்ப விசைகளை பத்தி கதைக்கல. அப்ப இங்க கதைக்க வேண்டியது என்னன்னு சொன்னா முறுக்கம். ரைட். அதுக்கு பிறகு அங்கே நியூட்டன் விதிகள் 3 விதிகள் செல்லும். சோ சுழற்சி இயக்கத்துக்கு நியூட்டன் விதிகள் மாறும். அதை நீங்க இதுலயே சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு உந்தம் படிச்சோம். சோ இங்க உந்தம் போன உந்தம் படிப்போம். அங்க இயக்க சக்தி காய்ச்சோம், அழுத்த சக்தி காய்ச்சோம், சக்தி காப்பு தத்துவம் காய்ச்சோம். இங்கேயும் அதே சக்தி காப்பு தத்துவம் கதைக்கணும். இவ்வளவு கதைக்கிறது தான் ரொட்டேஷனல் மோஷன். அங்க என்ன படிச்சோமோ அதை அப்படியே வேறொரு டிரெக்ஷனுக்கு அங்க நேர்கோட்டுல இயங்கக்குள்ள என்ன செஞ்சோமோ இப்ப சுழலுக்குள்ள என்ன செய்யறதுங்கிறதுக்கு பேரு தான் சுழற்சி இயக்கம். குழம்பா போட்டீங்கன்னா சரி, அங்க என்ன வாய்ப்பாடோ அதே வாய்ப்பாடு, அதே சிச்சுவேஷன் இங்க அதே வாய்ப்பாடு, பட் குறியீடு மாறும். தட்ஸ் ஆல். தலையங்கம் பொருளுக்குள்ளே முறுக்கம். முறுக்கம் முறுக்கம் சொல்றது ஒன்றுமே இல்லை பிள்ளைகள், திருப்பம். ஒரு விசை ஒன்று திருப்பம் பார்த்த இல்லையா? நாங்க ஒரு புள்ளியில திருப்பம் என்ன என்று கேட்டா விசைதர செங்குத்து தூரம் ஒரு அச்சு பற்றி ஒரு விசைட திருப்பம் என்னன்னு கேட்டா அது திருப்பம் சென்னம். அப்ப அந்த திருப்பத்தை விசைதர செங்குத்து தூரம் சென்னமா இல்லையா? அப்ப எஃப் இன்டு ஆர் நேர்கோட்டு இயக்க அது. அப்ப அந்த ஒரு பொருள் அசைவதற்கு விசை தேவை மாதிரி ஒரு திருப்பம் ஒன்று இருந்தா அந்த பொருள் சுழலும் பார்த்தோமா இல்லையா? ஒரு அச்சு பற்றி. சோ சுழற்சி இயக்கத்துல அந்த திருப்பத்தை நாங்க முறுக்கம் சொல்றோம். அந்த நேர்கோட்டு இயக்கத்துல அந்த விசையை நாங்க பொருள் அசையாத போது அது திருப்பம் ஒன்று இருக்குங்கிறத ஒரு அச்சு பற்றி பொருள் சுழலுமாக இருந்தால் அது திருப்பம் சொல்றேன். ரைட். ஓகே, வெளியே கொள்ளுங்க. திருப்பம் சாரி முறுக்கம். தலையங்கம் போடுங்க. முறுக்கம். முறுக்கம். முறுக்கம் வெளியே கொள்ளுங்க. ஒரு அச்சு பற்றி ஒரு அச்சு பற்றி ஒரு அச்சு பற்றி சுழலும் பொருள் ஒன்று சுழலும் பொருள் ஒன்று சுழலும் பொருள் ஒன்றின் விசை ஒன்றின் திருப்பம் விசை ஒன்றின் திருப்பம் விசை ஒன்றின் திருப்பம் முறுக்கம் எனப்படும். முறுக்கம். முறுக்கம் எனப்படும். டாப் குறியீடு பாருங்க. டாப் நிறைய பாருங்க, தூண்டில் மாதிரி இருக்கும். கீற முறையை பாருங்க. முறுக்கம் எனப்படும். விசை ஒன்றின் திருப்பம் முறுக்கம் எனப்படும். குறியீடு டாப் என்று சொல்றாரு. முறுக்கத்துக்கு இங்கிலீஷ்ல டாப் என்று சொல்றாரு. டாப். இந்த குறியீட்டு பேரு டாப். டாப் சொல்றாரு. டாப் சொல்றது என்ன பாருங்க. டாப் சமன் நீங்க டாப்னா ஹேப்பன்
டாக் வந்து நிறைய பாருங்க இப்படி கீறி ஜே கீறதுக்கு பதிலாக இங்கே திருத்துருவு அவ்வளவுதான். தூண்டில் மாதிரி இருக்கு. இப்படி வந்து இப்படி இங்கல திருப்பின அதுக்கு பேரு டாக் சொல்றேன். அப்ப டாக் சமன் ஐஎல்பா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா டாக். வலு சமன் அங்க நேர்கோட்டு எஃப் இன்டு வி என்று பார்த்தா அதே வலு இங்க வலு சமன் டாக் இன்டு ஒமேகா. விசைக்கு பதிலாக நேர்கோட்டு இயக்கத்துல விசைக்கு வாரணத்தில எல்லாம் டாக் யூஸ் பண்ணுவோம். அங்க விசை சார்பாக என்ன கதைச்சமோ அந்த விசைக்கு பதிலாக இங்க டாக் யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான்.